பெரியாழ்வார் திருமொழியில் 2ஆம் பத்து 3ஆம் திருமொழி 3ஆம் பாசுரம் பார்க்கலாம். வையம் எல்லாம் பெரும் வார்கடல் வாழும் மகரக் குழை கொண்டு வைத்தேன், வெய்யவே காதில் திரியை இடுவன், நீ வேண்டியதெல்லாம் தருவன், உய்ய இவ் ஆயர் குலத்தினில் தோன்றிய ஒன் சுடர் ஆயர் கொழுந்தே, மையன்மை செய்து இள ஆட்சியர் உள்ளத்து மாதவனே இங்கே வாராய். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த பாசுரத்தில் மாதவா அப்படிங்கிற திருநாமத்தை சொல்கிறார். பாரு கண்ணா, உனக்கு எப்படிப்பட்ட தோடு கொண்டிருக்கேன் தெரியுமா? இந்த பூமி முழுக்க விலை கொடுத்தா கூட இந்த தோடுக்கு ஈடு நிகராகாது. நல்ல விசாலமான கடலில் வாழ்கின்ற மீன் வடிவம் கொண்ட காதில் அணியக்கூடிய அந்த தோடு இருக்கேன், மகர குண்டலம். அது அவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா? பாரு, உன் கண் முன்னே வச்சிருக்கேன், நன்றாக பார் அப்படிங்கிற பெரியாழ்வார் சோதை. அதை பாரு, கொஞ்சம் சூடு அதிகரித்து வச்சுருக்கேன், அந்த ஊசியில் கொஞ்சம் சூடுபடுத்தின்னு வந்திருக்கேன். அந்த சூட்டோட காதில் குத்தியாச்சுன்னா சீக்கிரம் உள்ளே போயிடும், உனக்கு வலிக்கவே வலிக்காது. நீ அப்புறம் உனக்கு என்னென்ன சாப்பிடணும் சொல்லு, நான் அதெல்லாம் உனக்கு நான் தரேன். ஆயுர் குலத்தை உய்வடைவதற்காக இங்கு வந்து அவதரித்திருக்காயே, மிகுந்த தேஜஸோடு தோன்றியிருக்கிறாய் அல்லவா ஆயுர் குல தலைவனே. ஏற்கனவே இள கோபியரோட மனசில் உன் திருமேனி அழகை காட்டி நன்னா மயக்கிட்ட. அப்படிப்பட்ட மாதவனே, அதாவது மகாலட்சுமி திருமார்பில் கொண்டிருக்கும் மாதவனே, காது குத்திரன் ஓடிவா அப்படின்னு அழைக்கிறார். பெரியாழ்வார் திருமொழியில் 2ஆம் பத்து 3ஆம் திருமொழி 4ஆம் பாசுரம் பார்க்கலாம். மனம் நன்று உடைய வைரக் கடிப்பையிட்டு வார்காது தாழப் பெருக்கி, குணம் நன்று உடையாரி கோபால பிள்ளைகள் கோவிந்தா நீ சொல்லுக் கொள்ளாய், இணை நன்று அழகிய இக்கடிப்பு இட்டால் இனிய பலாப்பழம் தந்து, கணம் நன்று அணிமுலை உண்ணத் தருவன், நான் சோத்தம்பிரான் இங்கே வாராய். இந்த பாசுரத்தில் கோவிந்தா அப்படின்னு அழைக்கிறார். இப்போ இந்த பாசுரத்துக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பெரியாழ்வார் யசோத கண்ணனை காது குத்திக்கவான் கெஞ்சி அழைக்கிறார். அதுக்காக உடனே ஓடி வந்துடுவானா? அவன் வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். அப்போ சொல்கிறா, கண்ணா பாரு, உன் நண்பர்கள்லாம் பாரு, எல்லாரும் எவ்வளோ சமத்தா அவன் அம்மா சொன்ன உடனே காதில் குத்தி கடிப்பிட்டு நல்லா பெரிய தோடெல்லாம் தொங்க விட்டுன்னு இருக்கா பாரு. நான் உனக்கு அழகாக மகர குண்டலம் வாங்கி வந்திருக்கேன் பாரு, அதை நீ போட்டுக்க வேண்டாமா? கோவிந்தா அப்படிங்கிறா. நீ எல்லாரையும் சுலபன் ஆச்சே, எல்லாருக்கும் நீ சுலபன், எளியவன் ஆச்சே அப்படின்னு அழைக்கிறா. அதனால இப்போ அம்மா சொன்னால் நீ கேட்க மாட்டாயா அப்படிங்கிறா. நீ காது குத்தி கொண்டாக்க உனக்கு பலாப்பழம் வேணுமா? நான் தரேன். உனக்கு வலி தெரியாமல் இருக்க, காது குத்தின பிறகு உன்னை அனைத்து உனக்கு நான் பால் தரேன். அப்படி நீ வர மறுக்கிறியே, கைகூப்பி சோத்தம் என்று அஞ்சலி செய்து கூப்பிடுகிறார். சோத்தம்னா அஞ்சலி செய்கிறது, சோத்தம் செய்து கூப்பிடுகிறான். அப்படியும் கண்ணன் வருவதாகவே இல்லை. அவள் எவ்வளவோ தரம் கூட்டு பார்த்துட்டு அவ்வளோ சீக்கிரம் குறும்பு கண்ணன் வந்துடுவானா? வரமாட்டேங்கிறான்.